பெரம்பலூரில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை புரிந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. அஇஅதிமுக வேட்பாளர்கள் தாமரை எஸ் ராஜேந்திரன், இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களான சரண்யா அன்பழகன், வைத்தி ஆகியோரை ஆதரித்து புரட்சி தமிழர் வாக்கு சேகரிப்பு. நரேந்திர மோடி மிகவும் நல்லவர் என்று நற்சான்று கொடுத்தவர் முத்துவேல் கருணாநிதி என ஆதாரத்துடன் கூறிய புரட்சி தமிழர். இனி ஒருபோதும் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என சொன்ன ஸ்டாலின் இப்போது காங்கிரசுடன் கூட்டணி வைத்தது ஏன் என சரமாரி கேள்வி. திரு மோடி பத்தி பேசினார், அவர் ஏதோ பேசினார். திரு ஸ்டாலின் அவர் அப்பா அவர் என்ன பேசியிருக்காரு? மோடி நல்லவர். யாரு? திரு கருணாநிதி அவர்கள் பேசுறது நரேந்திர மோடி மிகவும் நல்லவர். யார் பேசுறது? முத்துவேல் கருணாநிதி அவர்கள் பேசியது. முத்துவேல் கருணாநிதி மகன் யாரு? எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா வழியில் நடக்கிறேங்கிறாரு. அப்படி அப்பா வழியில் நடக்கிறேன்னா திரு நரேந்திர மோடி நல்லவர் சொன்னாரு. அப்படின்னா அதன் வழியில் தான் நடக்கணும். அவ அப்பா திரு கருணாநிதி அவர்கள் காங்கிரஸோட கூட்டணி வைக்கும் போது சொல்றாரு, கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்று காங்கிரஸ் உறவை முறித்துக் கொண்டார். கூடா நட்பு கேடாய் முடிந்தது நாம சொல்லல, திரு கருணாநிதி அவர்கள் காங்கிரஸை பற்றி சொல்றார். அந்த காங்கிரஸோட தானே இப்ப கூட்டணி வச்சிருக்கிறீங்க. உங்க தாத்தா திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரோ அதுக்கு மாறாகத்தானே காங்கிரஸ் போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு காங்கிரஸ் கூட்டணி சொன்னார்ல. 2014 திரு ஸ்டாலின் சொல்றாரு, யாருடன் கூட்டணி என்பதை விட யாருடன் கூட்டணி இல்லை என்பதே முக்கியம். யாருடன் கூட்டணி என்பதை விட யாருடன் கூட்டணி இல்லை என்பதே முக்கியம். இனி ஒருபோதும் காங்கிரஸ் கூட்டணி இல்ல திரு ஸ்டாலின் சொன்னார். அப்புறம் எதுக்கு போய் கூட்டணி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? கருணாநிதி குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றால் கவுன்சில் கூட ஆகியிருக்க முடியாது. ஸ்டாலின் பலமுறை முயற்சித்தும் அதிமுகவை உடைக்க முடியவில்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். இன்றைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி திண்ணையில படுத்திருந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டும் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறக்கலைன்னா கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஆக முடியுமா? ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு கிளைச்சலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், பிறகு முதலமைச்சர், பிறகு உங்களால் பொதுச் செயலாளர் கட்சிக்கு நான் உழைத்து வந்தேன். உங்க அப்பாவுடைய அடையாளத்தில் வரல. ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீங்க பெற்றுக்கிறீங்க. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின். அப்படி சொல்லத்தான் ஸ்டாலினே தெரியுது. அப்பா பேரை சொன்னாதான் ஸ்டாலின் யாருன்னு தெரியுது. திரு ஸ்டாலின் நாங்க அப்படி அல்ல. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் தெரியுது. இங்கே அண்ணா திமுக உழைப்பு இருக்கு, உழைப்பவர்களுக்கு இடம் உண்டு, தலைமைக்கு விசுவாசவாளுக்கு வேற இடம் உண்டு, மக்களுக்கு உழைக்கின்றவர்களுக்கு இடம் உண்டு. இது ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவேதான் நீங்க எத்தனை முறை இங்க கட்சியை உடைக்க பார்த்தாலும் உடைக்க முடியல. உடைக்க முடிச்சுதா? இங்கிருந்து ஒருத்தர் போய் சேர்ந்திருக்கிறார்ல. நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன், எங்க ஆளுகெல்லாம் கூட ஒருத்தர் 2 பேரு அண்ணா இவரை சேர்த்திக்கலாம், சேர்த்துனா ஒட்டுமொத்த கட்சிக்கு போயிரும். திமுகவுக்கு பி டீமா இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னங்கிறாங்கன்னா, அண்ணா நல்ல வேலைக்கு தப்பிச்சதுண்ணா அப்படிங்கிறாங்க. ஆக திமுகவுக்கு பி டீமா இருந்தவர் இன்னைக்கு திமுகவுக்கு போயிருக்காரு. கேவலமா இல்ல? அசிங்கமா இல்ல? வேட்டி மாத்தி கட்டிட்டு போல அது ஒரு மனிதரா? மனிதர் பிறந்தால் ரோசமுள்ளவராக இருக்க வேண்டும்.
அப்படி அந்த மனிதர் இல்ல, பதவிக்காக எதை வேணாலும் செய்கின்ற சில ஜென்மங்கள் மண்ணிலே பிறந்திருக்குது. அதையும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சி தலைவர் அம்மாவோட ஆசையோட அவர்களை விரட்டி அடிச்சோம். ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு ஆதரவாக இருப்பதால் தான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக புரட்சி தமிழர் விமர்சனம். அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 3 மாதத்தில் கஞ்சா விற்பனை முற்றாக ஒழிக்கப்படும் எனவும் உறுதி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை விற்கிறதுல, போதைப் பொருள் விற்கிறது இல்லைங்க. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை மூளை முடக்கு பட்டி தொட்டி எல்லா இடத்திலையும் கஞ்சா விற்பனை அமோகமா விற்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமியால் தான் தமிழ்நாட்டில் நிறைய குற்றங்கள் நடக்குது. இன்றைக்கு இந்த போதை ஆசாமியா தான் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தேவையா? அதை கட்டுப்படுத்த இந்த ஆட்சியால துப்பு இல்ல, தில்லு கிடையாது. இந்த ஆட்சியில போதை ஆசாமியில் ஒழிப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா திமுக போதை ஆசாமிகளுக்கு துணை நிற்பதாக பரவலான செய்தி. அப்புறம் எங்க போய் போதை ஒழிக்க முடியும்? போதைப் பொருள் விற்பனை எப்படி தடுக்க முடியும்? ஆக அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலர்ந்தவுடன் 3 மாதத்தில் கஞ்சா விற்பனை தமிழகத்தில் அறவே ஒழிக்கப்படும். 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற பேச்சே இருக்காது. கஞ்சா விற்பனை முற்றிலும் ஒடுக்கப்படும், அழிக்கப்படும். முற்றிலும் தமிழகத்திலே விற்பனை என்ற பேச்சுக்கே இல்லாம முற்றுப்புள்ளி வைக்கப்படும். சேலம் மாவட்டம் வீரகனூர் பகுதியில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் மலர்தூவி உற்சாக வரவேற்பு. அஇஅதிமுக வேட்பாளர் ஏ நல்லதம்பி ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு புரட்சி தமிழர் வாக்கு சேகரிப்பு. உதயநிதி சென்னை மாநகரில் மக்கள் வரிப்பணத்தை வீணடித்து யாருக்காக கார் ரேஸ் நடத்தினார்? மக்களுக்காக திட்டத்தை கொடுக்காத ஸ்டாலின் அரசு பல்வேறு வீண் செலவுகளை செய்திருப்பதாக புரட்சி தமிழர் காட்டம். திரு உதயநிதி அவர்களே, நீங்க யாருக்காக சென்னை மாநகர் மத்திய பகுதியில் பல 100 கோடி ரூபாய் செலவழிச்சு கார் பந்தய நடத்துறீங்க? யாருக்காக என்று வெளிப்படையா சொன்னா உங்களுக்கு அசிங்கமா போயிடும். நீ நாமளுக்கு தேவை இல்லாவிட்டால் நான் மட்டுமல்ல, எங்க நிர்வாகிகள் மட்டுமல்ல, எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். யாருடைய பணம்? கார்பந்தயம் தேவையா? விவசாயம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, விவசாய தொழிலாளி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவருக்கு தேவையான திட்டங்கள் கொடுப்பதற்கு பணம் இல்லைங்கிறீங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு பணம் இல்லைங்கிறீங்க. எப்படி இந்த கார் பந்தயம் நாட்டுக்கு தேவையா? பல 100 கோடி ரூபாய் செலவு செய்ய யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் நல்லடக்கம் பண்ணாங்க. அவர் கட்சி தலைவர், திமுக சார்பா அவருக்கு நினைவு மண்டம் கட்டினாங்க, நாம ஏத்துக்கிட்டோம். ஆனா எழுதாத பேனாவை மக்களுடைய வரி பணத்துல நடுக்கடல்ல கொண்டு போய் 82 கோடி செலவு பண்ணி வைக்க வேணுமா? சரி, நீ பேனா வைக்கன்னு விருப்பப்பட்டா உங்க அப்பா நல்லடக்கம் செய்த அந்த நினைவு மண்டத்துக்கு முன்னாடி ஒரு 2 கோடியில பேனா வைக்க யார் வேண்டாங்கிறா? எழுதுற பேனாவா அரசு பள்ளி படிக்கிற மாணவருக்கு கொடுங்க. இந்த மாணவர்கள் உங்களை பாராட்டுவாங்க. ஆனா ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஸ்டாலின் ஆட்சியில் நடைபெற்ற பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம்.
அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திட்டவட்டம். இன்னைக்கு டாஸ்மாக் கடை இருக்குது. இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் ஒரு 10 ரூபா யாருன்னு தெரியுமா? பக்காவா சொல்றீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6000 டாஸ்மாக் கடை இருக்குது. அதில் ஒவ்வொரு கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், மொத்தமா 6000 கடையில் 1.5 கோடி பாட்டில் வைக்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் போது அதிகமாக கட்டணம் வசூல் பண்ணாங்க. அப்படி 10 ரூபா கூடுதலா வசூல் பண்ணதுனால ஒரு நாளைக்கு 15 கோடி அந்த 10 ரூபா டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு அதிகமாக வச்சு வித்தனால கொள்ளையடிச்சாங்க. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 5 வருஷத்துல 24,000 கோடி இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமாக வச்சே கொள்ளையடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற அமலாக்கத்துறை இதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க போகும்போது நீதிமன்றத்துக்கு போய் தடையாணை விதிச்சிருக்காங்க. அண்மையில் உங்களுக்கு தெரியும், பத்திரிகை ஊடகத்தில் இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அந்த துறையில முறைகேடு நடைபெற்றிருக்குது. அதே போல குடிநீர் வழங்கல் துறையில பணி ஆணை வழங்குறதுல பல லட்சம் வாங்கினதாக முறைகேடு நடைபெற்றதாக அது கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு தக்க ஆதாரத்தோடு இதுக்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அதிமுக இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் அமலாக்கத்துறை அனுப்பப்பட்ட அறிக்கையில் இருக்கின்ற ஆதாரங்கள் உண்மை, வழக்கு பதிவு செய்யும் சொல்லி கூட இன்னும் வழக்கு பதிவு செய்யல. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும். சட்ட நீதியாக யார் யார் தவறு செய்யலாம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். உதயநிதியின் அவதூறு பிரச்சாரத்திற்கு சரியான பதிலடி கொடுத்த புரட்சி தமிழர். இருக்கும் பதவிக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளாமல் இரவில் கால்களை தேடும் உதயநிதிக்கு அறிவுரை. திரு உதயநிதி அவர்களே, இன்னைக்கு நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? அது மட்டுமல்ல, ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி. சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் 8வது முறையாக போட்டியிடும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேட்புமனு தாக்கல். எடப்பாடி உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் புரட்சி தமிழர். தமிழ்நாடு முழுவதும் அஇஅதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. 210 தொகுதிகளில் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெற்று என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு நான் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். பிரகாசமா இருக்குது. வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது. 234 தொகுதியில் 210 தொகுதியில் வெல்லுவோம். நடைபெறுவது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டப்பேரவை தேர்தல் என்பதை முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசை விமர்சித்து முதல்வர் பொய் பரப்புரை மேற்கொள்ளும் நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பதிலடி. வேற வழி இல்ல, ஒன்னும் தெரியல. நடக்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். டெல்லியில பார்லிமெண்ட் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தான் நடக்குது. அது முதலமைச்சருக்கு புரிஞ்சுக்கணும். புரியாத பேசணும், நாங்க என்ன செய்யறது? இந்த கேள்வி அவரிடம் கேட்க வேண்டும். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எடப்பாடி பேருநிலையம் அருகே அஇஅதிமுக தேர்தல் பணிமனை அலுவலகத்தை திறந்து வைத்தார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்த புரட்சி தமிழர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை.
கோவை வந்த ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் பஜன்லால் சர்மாவிடம் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி வாழ்த்து பெற்றார். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் அம்மன் கே அர்ஜுனன் மற்றும் வடக்கு சட்டமன்ற பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் ஆகியோரும் வாழ்த்து பெற்றனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரடிமடை பகுதியில் உள்ள சக்தி வாய்ந்த மாரியம்மன் கோயிலில் அஇஅதிமுக வேட்பாளரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி வழிபாடு. பின்னர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அஇஅதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்திற்கு 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சி திட்டங்களை செய்து கொடுத்ததாக பெருமிதம். எந்த நேரத்திலும் உங்களுக்காக பணியாற்றுவது மட்டுமல்ல, உங்களால் வெற்றி பெற்று நான் கோவை மாவட்டத்துக்கும் அதிகமான திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கிறேன். கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை கொடுத்து இன்னைக்கு அதிகமான சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், அரசு மருத்துவமனை பார்த்தீங்கன்னா இங்கே ஆலாந்துறை பூலுப்பட்டியில் அந்த மருத்துவமனை 30 படிக்க உயர்த்தி கொடுத்தோம். சென்னூர் பள்ளி கட்டிடம் அற்புதமாக கட்டி கொடுத்தோம். எல்லா ஸ்கூலும் இன்னைக்கு கட்டிடமாக கட்டி கொடுத்துட்டோம். அதே போல தொண்டாமுத்தூர் மருத்துவமனை மேம்படுத்தி கொடுத்தோம், சொந்தகாத்தூர் மருத்துவமனை மேம்படுத்தி கொடுத்தோம். அதே போல இன்னைக்கு அரசு மருத்துவமனை ஜிஹெச்ல இருதய அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, 25 கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்தோம். இப்படி என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுத்தோம். ஆனால் இந்த 5 ஆண்டுகளாக நம்ம தொகுதியில் மட்டுமல்ல, இந்த பேரூராட்சியில் மட்டுமல்ல, எங்கேயுமே இது நடக்கல. மீண்டும் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவால் நான் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் கண்டிப்பாக அமையும். எப்படி அம்மா இருக்கும்போது இந்த பகுதிக்கெல்லாம் 50 கிலோமீட்டர்லேருந்து பவானி கூட்டுக்குடி திட்டத்தை நான் கொண்டு வந்து கொடுத்தேன். இங்கே சமுதாய கூட கட்டி கொடுத்தோம். அதே போல கலைஞர் கட்டணம் கட்ட 14.2 லட்சம் நிதி ஒதுக்கணும். பயணிகள் நிழற்குடை, சாலைகள், அதே போல சாக்கடை வசதி, மேல்நிலைப்பள்ளி, புதிய வகுப்பறை கட்டணம் என்று பல்வேறு திட்டங்கள் கட்டி கொடுத்தோம். மீண்டும் பழைய மாதிரி திட்டங்கள் தர நீங்கள் எல்லாம் இரட்டை இலை திட்டத்திலே வாக்களிக்க வேண்டும். சட்டமன்ற தேர்தலையொட்டி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வரும் ஏப்ரல் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகளில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம், கழக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து புரட்சி தமிழர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிடுவதற்காக கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி வேட்புமனு தாக்கல். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி வேட்புமனு தாக்கல் செய்தார். பேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனுவை வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் தங்கமணி வேட்புமனு தாக்கல் செய்தார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். மயிலம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுகவின் வெற்றி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் வேட்புமனு தாக்கல் செய்தார். தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை வழங்கினார்.